கரெக்டாக நான் சொன்னது? பாவம் அந்த பொண்ணு வேற எனத்தையோ எழுதியிருக்கா, அதை அழிக்குது. சுடுதண்ணி வச்சு இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் குடிக்கணும். கைக்கெல்லாம் சுடுதண்ணி வச்சு ஒத்தர வைக்கணும். லைக் இப்போ தான் போட்டியா? லைக் இன்ன வரைக்கும் போடலையா? அது புளிவி இருக்கா? பிரியா தானே? எல்லாமே போலியான அன்பு. உண்மையான அன்பு பாசம் வச்சுருக்கிறவங்களுக்கு என்றைக்கும் அன்பு பாசம் இருக்கும். யாரும் அப்படி வச்சுருக்க மாட்டேங்கிறாங்களே. நம்மக்கிட்டே வந்து பொய் சொல்லிட்டு போனாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதையும் நான் நம்பினேன். நம்புறது மாதிரி நானும் மண்டையாட்டினேன். ஓ அப்படியா? போட்ட லைக்கெல்லாம் எடுக்க போகிறேன்னு சொல்லிச்சா? நூறுக்கு பிடிவேன்னு சொல்லு. நான் ஒருவேளை லைக்கு தான் போட்டிருக்கேன்னு சொல்லுதாக்கும்னு நினச்சேன். ஐயோ ஒடிச்சுட்டு அப்படியேம்மா முறிச்சு விடுவேன். அப்பா போடாருன்னு போடான்னு நான் தான் சொல்லணும். எனக்கு ஒரு ஆளு தான் உரிமை இருக்குது, வேறு யாருக்கு உரிமை கிடையாது. கண்டிப்பாம்மா. எது உண்மை எது பொய்ன்னு புரியலை. இவ்வளோ வயசாச்சு எனக்கே புரியலை. என்ன பண்ணுறது? கிரைன்ஸு நான் தான் தலைகீழ கொட்டினேன். முட்டாப்ப யார் தட்டினா? ஆ அப்புறம் உங்கள் அப்பாவை வந்து தட்டினாரு. நானும் சொல்லலை. நொறுக்கி போடுவேன். நம்ம ரித்திக் பாண்டி அப்போ தான் சொல்கிறாங்க அப்பாட்ட, அப்பா ஆச்சிக்கு கிஃப்ட் வரப்போகுது அப்படின்றான். எனக்கு யார் இருக்கா கிஃப்ட் அனுப்புறதுக்கு? அது அப்படி சொல்லுது, திடீர்னு அப்படி சொல்லுது. யார்கிட்ட அவனுக்கு கிஃப்ட் அனுப்புறேன்னு சொன்னா? சரி, டைம் ஓவரு, உட்கார முடியல. வாழ்க்கை வாழ்வது கடினமாக இருக்கு அக்கா. நீ ஏன் அப்படி சொல்கிறம்மா? நீ அப்படி சொல்லக்கூடாது. நீ சின்ன பொண்ணு. முதல்ல கரைச்ச புளி சரியில்லைன்னா 2வது புளி கரைக்கலாம். ஓகேவா? நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்கம். நிறைய அடி விழுந்திருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கல்கி வாழ்க்கை ஒரு வட்டம். ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான், தோக்குறவன் தோத்துக்கிட்டே இருப்பான். அதுதான் உண்மை. அவங்கன்னு இல்லை, எல்லாருமே நம்ம வாழ்க்கையிலே அதான் இப்போ நடக்குது. ஊட்டியில் அன்னைக்கு இப்போ ரொம்ப இருட்டாக இருக்கும், பாவம் தூங்கி இருக்கும். கண்டிப்பாக உண்மையான பாசம்